நம்ம நாட்டை சுரண்டிட்டு இருந்த பிரிட்டிஷ்காரனை கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம வெளியேற்றுவன்னு காந்தி சொன்னப்ப எவ்வளோ பேர் அதை நம்பி இருப்பாங்க. காசிநகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னு பாரதி பாடினப்ப லைவ் டெலிகாஸ்ட்னு ஒன்று வரும்னு யாராவது நினைச்சிருப்போமா? விண்வெளிக்கு சுற்றுலா கூட்டிட்டு போறேன்னு எலான் மாஸ்க் சொன்னப்ப ஊரே சிரிச்சிச்சு. ஆனா இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? ஸ்டார்லைனர் விண்கலத்துல மாட்டிக்கிட்டு இருந்தவங்கள அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் தான் கூட்டிட்டு வந்துச்சு. மேனிஃபெஸ்டேஷன் பண்றத பத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா நம்புவீங்களா? நான் உங்கள் தீபா பிரதீப், தமிழ் ஆர்வலர். கல்வி, சுற்றுச்சூழல், ஆன்மீகம், ஆதரவற்றோர் நலம்னு நிறைய சமூக பணிகளை செய்து வரும் யான் அறக்கட்டளை நம்முடைய தமிழ் பண்பாட்டையும் நம் கலை இலக்கிய செல்வங்களையும் பரப்புவதற்காக லாப நோக்கம் இல்லாமல் நடத்திட்டு வர்ற சேனல் தான் யான் தமிழ். நீங்க என்னவாக போறீங்களோ, உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மனசளவில் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா இந்த யூனிவர்ஸ் நமக்கு அதை நடத்தி வைக்கும்னு இன்னைக்கு மேனிஃபெஸ்டேஷன் பத்தி அதிக அளவில் பேசிட்டு இருக்கிற நமக்கு மத்தியில 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்முடைய எண்ணங்கள் எப்போதும் உயர்வானதாகவே இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறலாம், நிறைவேறாமலும் போகலாம். அதுக்காக நாம உயர்வா நினைக்கிறத விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறாரு வள்ளுவர். ஏன் உயர்வா நினைக்கணும்? ஏன்னா நமது எண்ணங்கள் பிரதிபலிப்பது நமது செயல்கள். நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் ஒரு தொற்றுத்தன்மை இருக்கு. அது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் தொத்திக்கும். ஒரு இடத்துல எல்லாருமே உயர்வான எண்ணங்களோட இருந்தா அது எவ்வளவு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கும். அப்படிப்பட்ட டீம் வெற்றிகளை குவிக்கும். எந்த தருணத்திலையும் எதிர்மறை சிந்தனைகள் நம்ம ஆட்கொள்ளாம பார்த்துக்கணும். வாத்தியார் ஒரு வகுப்புல பறவைய பத்தி பாடம் எடுக்கிறார். பறவை எப்படி பறக்குது அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் ஒரு ஏழை மீனவரோட மகனான கலாம விஞ்ஞானியாக்குச்சு. எங்கேயும் எப்போதும் உயர்வான சிந்தனைகளையே பிரதிபலித்த அவருடைய ஆளுமை அவரை ஜனாதிபதி அளவிற்கு உயர்த்தியது. இதெல்லாம் வெத்து கனவு அப்படின்னு அவரை மட்டம் தட்டிய பலர் ராமேஸ்வரத்தை கூட தாண்ட முடியல. நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிறது கீதை. எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு பாடிய பாரதி அடுத்த வரியே நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படிங்கிறார். நாம யாரு அப்படிங்கிறத நம்முடைய எண்ணங்கள் தான் வரையறுக்கின்றன. நம்முடைய எண்ணங்கள் நாம பேசுற சொற்களா மாறுது. நம்முடைய சொற்கள் செயலாகவும், செயல் பழக்கமாகவும், பழக்கம் நற்பண்பாவும் மாறுது. நம்முடைய பண்பு தான் சமூகத்துல நம்ம இடத்தை தீர்மானிக்குது. நண்பர்களே, யான் தமிழ் சேனலோட வீடியோக்களை உங்கள் நண்பர்கள் கிட்ட, குடும்பத்தில் உங்கள் உறவினர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நம்ம சேனலில் வர கதைகளையும் கருத்துக்களையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எங்கேயாவது குடும்பத்தோடு நீங்கள் பயணம் செய்யும்போது நம்ம வீடியோஸை ப்ளே பண்ணி அதை பற்றி உரையாடல் நடத்துங்க. அரிதினும் அரிதான, இனிதினும் இனிதான தமிழ் மொழியையும் நமது பண்பாட்டையும் பரப்பும் அரும்பணியில் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால். நன்றி.